ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாகவே ஆக்னே இருந்ததுன்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு நான் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நான் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி காட்டும். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே ரெடியூஸ் பண்ணோம், பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் பண்ணோம், நம்ம ஃபேஸில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணோம், நம்ம ஃபேஸை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், நம்ம ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் வேப்பலையோட பொடி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேப்பலை பொடி இல்லைன்னா வேப்பலை இலை கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாரியே அரைச்சி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேப்பலை பொடி இருக்கிறதுனால நான் அதுவே ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பலை பொடியை இங்கிலீஷில் நீம் பவுடர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பாக்டீரியா நல்லாவே ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் எந்த ஒரு ஆக்னேயும் வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கர்டு ஆட் பண்ணுறேன். கர்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி காட்டும். நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னேவை ரெடியூஸ் பண்ணோம், சன்டேனை ரெடியூஸ் பண்ணோம், நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணும்போது உங்கள் வாயை நல்லா கெட்டியாக மூடிக்கிங்க. ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சமாக வாயில் போனால் கூட பயங்கரமாக கசுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். வாஷ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணோம். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். டீனேஜ் ஏஜில் இருக்கவங்க கூட இந்த ஃபேஸ் பேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா டீனேஜ் ஏஜில் தான் நம்ம முகத்தில் நிறைய முகப்பொரு வரும். அந்த டைமில் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் முகப்பொரு வராமல் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.